நண்பா, வெல்கம் பேக் டு யங்ஜிஎஸ் கேமிங். இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ரமதான் ஈவெண்ட்டில் எப்படி எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அடுத்தது ஈவெண்ட்ஸில் எப்படி முடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பிஆர் ரேங்க்டு சிஎஸ் ரேங்க்டெலாம் போட சொல்லுவாங்க. நிறைய தடவை 3 தடவை போட்டால் போதும். பிஆர் 3 தடவை, சிஎஸ் 3 தடவை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் 3 தடவை பண்ணணும். சிஎஸ் இல்லைனா பிஆர். ஒரு ஃப்ரெண்ட்ஸு கூட 3 மேட்ச் விளையாடணும். சிஎஸும் பிஆரும். அவர் தினமும் ஒன்று கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ் வந்திருக்கும். அதில் போனீங்கன்னா இந்த பிஆரை போட்டுக்கிட்டே இருந்தாலே போதும், இது வந்துடும் உங்களுக்கு. அப்புறம் இது வந்து பிளாக் டவரில் வச்சு ஒருத்தவனை ஒரு கில் எடுக்கணும். கேமலை வச்சு ஒட்டகத்தை வச்சு ஒன்று இருக்குமா. அதே கேட்டு ஸ்கில்லு வந்து பிஆரு, சிஎஸ், வோல்ஃப் 2 மேட்ச் கிராஃப்ட்லேண்டு. அப்புறம் நெட்டு வர கிடைக்க மாட்டேங்குது காய்ஸ் எனக்கு. எனக்கு வந்து மிஷி ஷாப்பில் வந்து 66% தான் வந்திருக்கு. என்ன பொருள்னே தெரில. அவதார் இருக்குது, பேனர் இருக்குது, ஜீப் ஸ்கின்னு, க்ளோவல் ஸ்கின்னு, கோடாலி ஸ்கின்னு, ஒரு பாக்ஸ் இருக்குது. அதை கொடுத்து பார்த்தா என்ன தெரில. அந்த பாக்ஸை கொடுத்து தான் பார்க்கலாமா? சரி, அந்த பாக்ஸை கொடுத்துடலாம் காய்ஸ். கொடுத்தா என்னமோ நிறைய மாரி இன்னமும் இருக்குது. அப்புறம் வெளியே வந்து சென்சிவிட்டி சொல்லிடுறேன். ஹெட்ஷாட் சென்சிவிட்டி நான் வச்சுருக்க சென்சிவிட்டி வந்து ஜென்ரல் வந்து 195, ரெட்டட் 136, 2 ஸ்கோப் 140, 4 ஸ்கோப் 165, ஸ்னைப்பர் ஸ்கோப் 194. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபயர் பட்டன் சைஸ் 56, ப்ரீசன் ஸ்கோப்புன்னு இருக்கும், அதை வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து கிராஃபிக்ஸ் வந்து நான் ஸ்டாண்டர்ட் வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன வச்சுக்கோங்க. உங்கள் ஃபோனுக்கு ஏற்ற மாரி வச்சுக்கோங்க. என்ன வேணும்னு வைக்கணும் இல்லை, ஃபோனுக்கு ஏற்ற மாரி வச்சுக்கோங்க. ஸோ இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். ஸோ டாட்டா. ஸோ பாய்.